சுதந்திர தினத்தையொட்டி 50 லட்சம் இருக்கைகளுக்கு கட்டண குறைப்பை அறிவித்தது ஏர் இந்தியா. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணத்துக்காக 15ஆம் தேதி வரை முன்பதிவு செய்வோருக்கு சலுகை. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடக்கம். மாற்றுத்திறனாளியின் வீட்டில் திட்டத்தை துவக்கி ரேஷன் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்தியாவுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்தது ஏகாதிபத்திய சதி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். உலகம் முழுவதும் ஏகாதிபத்திய சதியை முறியடிக்க வேண்டிய தேவை உள்ளதாகவும் கருத்து. 2017 உதய் திட்டத்தில் கையெழுத்திட்ட போதிலும் 2021 வரை அதிமுக ஆட்சியில் மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. திமுக ஆட்சி அமைந்த பிறகு 67% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. EPSன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் தற்போதைய 3ஆம் கட்டத்தில் திருச்சி மாவட்டம் சேர்ப்பு. ஆகஸ்ட் 23, 24, 25 ஆகிய தேதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு. EPS டிடிவி தினகரன் உட்பட கூட்டணியின் அனைத்து தலைவர்களும் விரைவில் ஒரே மேடையில் அமர்வோம் என நைனா நாகேந்திரன் அறிவிப்பு. ஓ பன்னீர்செல்வம் கூட்டணிக்கு திரும்பினால் தனக்கு சந்தோஷம்தான் என்றும் விளக்கம். 79வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை. ஆகஸ்ட் 14, 15 தலைமைச் செயலகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிப்பு. மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் கைது. மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கில் சென்னையில் வைத்து கைது செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி வசூலித்ததில் சுமார் 200 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக எழுந்த புகார். மதுரை மாநகராட்சியில் உதவி ஆணையராக இருந்து தூத்துக்குடி மாநகராட்சிக்கு பணிமாறுதலான சுரேஷ்குமார் கைது. சுதந்திர தின விடுமுறை உள்ளிட்ட நாட்களில் 1734 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. கிளாம்பாக்கத்திலிருந்து வெளியூர்களுக்கு இன்று முதல் சிறப்பு பேருந்துகளை இயக்க நடவடிக்கை. பாம்பனில் உள்ள செங்குத்து தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு 3 மணி நேரத்திற்கு பின் சரி செய்யப்பட்டது. பல மணி நேரமாக பாம்பன் அடுத்த குந்துக்கால் பகுதியில் நின்ற பயணிகள் ரயில்கள் புறப்பட்டன. தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வெடித்தது நாட்டு வெடிகுண்டு அல்ல என SP ஆல்பர்ட் ஜான் மறுப்பு. வெடித்த பட்டாசும் மாணவரின் கையும் அருகில் இருந்ததால் காயம் ஏற்பட்டதாக விளக்கம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் திருப்பதி மலைப்பாதையில் பயணிக்கும் வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் கட்டாயம். ஃபாஸ்டேக் வசதி இல்லாத வாகனங்களில் வருவோர் அடிவாரத்தில் உள்ள ஃபாஸ்டேக் மையத்தில் பதிவு செய்ய வேண்டுமெனவும் தேவஸ்தானம் அறிவிப்பு. பல நூற்றாண்டுகளாகவே இந்தியர்கள் வானியலை ஆராய்ந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். உலக அளவில் பெரிய அளவிலான அறிவியல் திட்டங்களுக்கு இந்தியா பங்களித்து வருவதாகவும் கருத்து. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் 1.5 கிலோமீட்டர் நீள மூவர்ண கொடியுடன் பேரணி. 1508 மீட்டர் நீளம் கொண்ட தேசிய கொடியை ஏந்தியபடி செல்லும் ட்ரோன் காட்சிகள். சென்னை அண்ணா நகரில் உள்ள VR மாலில் உள்ள PVR திரையரங்கில் கூலி படத்துக்கு டிக்கெட் வாங்க காத்திருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம். மொத்தமாக டிக்கெட்டை எடுத்து அதிக விலைக்கு விற்க திரையரங்க நிர்வாகம் பதுக்கி வைத்திருப்பதாக கூறி ரசிகர்கள் வாக்குவாதம். அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் விபத்து நேர்ந்த இடத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அஞ்சலி. விபத்து நேர்ந்து 2 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் உயிரிழந்தவர்கள் சார்பில் வாதாடி வரும் வழக்கறிஞர் மைக் ஆண்ட்ரூஸும் பங்கேற்பு. காசா பகுதியில் விமானத்திலிருந்து பாராசூட் மூலம் நிவாரணப் பொருட்கள் விநியோகம்.
ஆங்காங்கே கீழே விழுந்த நிவாரணப் பொருட்கள் அடங்கிய பெட்டிகளை ஓடிச் சென்று சேகரித்த மக்கள். அல்பேனியா நாட்டின் வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயின் ட்ரோன் காட்சிகள். டெல்வினா நகரை தீ நெருங்கும் நிலையில் தீயணைப்பு பணி தீவிரம். சென்னை பூந்தமல்லி அடுத்த நசரத் பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை மிரட்டி கட்டி போட்டு ஆபாச வீடியோ எடுத்த கொள்ளையன். வீடியோவை காண்பித்து மிரட்டி கொள்ளையடித்த நகைகளுடன் தப்பியவனை கோவை விமான நிலையத்தில் வைத்து சுற்றி வளைத்த போலீசார். சீனாவில் நடைபெறும் உலக விளையாட்டுப் போட்டிகளில் பீச் ஹேண்ட்பால் போட்டியில் அர்ஜென்டினா மகளிர் அணி சாம்பியன். ஆண்கள் பிரிவில் ஐரோப்பிய சாம்பியனான ஜெர்மனி அணி தங்கப்பதக்கம் வென்றது. ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி. படம் வெளியாகும் நாளை 5 காட்சிகளை திரையரங்குகள் திரையிடலாம் என அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புடின் இருவரின் சந்திப்பு அலாஸ்காவில் உள்ள ஆங்கரேஜ் நகரில் நடைபெறும் என சந்திப்பு. உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து இருவரும் பேச்சு நடத்துவார்கள் என வெள்ளை மாளிகை அதிகாரி தகவல். அமெரிக்காவின் தென் கரோலினாவில் மின்னல் தாக்கியதில் உருவானது பெரும் தீப்பந்தம். இடியுடன் கூடிய மழையின் போது மின்கம்பம் தீப்பிடித்து எரிந்த நிகழ்வு காரின் டேஷ்கேமில் பதிவானது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. 18ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை தொடரக்கூடும் என வானிலை மையம் தகவல்.